மகிழ்வனத்துல 4 வகையான சீத்தா மரம் இருக்குதுங்க. ராம் சீத்தா, முள் சீத்தா, நார்மலான சீத்தா இருக்கும் இல்லைங்களா? அது இருக்குங்க. ரெட் சீத்தா 4மே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ரெட் சீத்தாவ பத்தி பார்க்கலாங்க. இது எங்க தோட்டத்துல வச்சு 4 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் கழிச்சு தான் காய் வர ஆரம்பிச்சது. பாருங்க எவ்ளோ காய் பாருங்க. செடி ஃபுல்லா காயா தான் இருக்கு. ஆனா சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியா தாங்க இருக்குது. போன வருஷம்லாம் கொஞ்சம் பெருசா வந்தது. இந்த டைம் என்னமோ கொஞ்சம் குட்டி குட்டியா தாங்க இருக்குது. இத வந்து இந்த பொதுவாவே வந்து சீத்தாப்பழத்த வந்து புத்தர் தலைப்பழம்னு தைவான் நாட்டுல சொல்லுவாங்களாங்க. அம் அண்ணா முன்னான்னு சொல்லிட்டு இலங்கையில சொல்லுவாங்களாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஆத்தாப்பழம்னு கிராமத்து சைடுல சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நெறைய இந்த பட்டப்பேர்லாம் இருக்குதுங்க. இந்த பழம் வந்து நார்மல் சீத்தாவ விட வந்துங்க இந்த ரெட் சீத்தா வந்து நல்லா ரெட்டா இருக்குங்க. கொஞ்சம் ரெட் கலரா இருக்கும். நல்ல ஸ்வீட்னஸ் நல்லா இருக்குங்க. ஸ்கின் வந்து ரொம்ப வந்து சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து சீத்தாப்பழ குடும்பத்திலேயே இது ஒரு வெரைட்டி தாங்க. இது வந்து நம்ம சீத்தாப்பழம் வந்து நம்ம அதிகமா எடுத்துட்டு வரும்போதுங்க, நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்கள் எல்லாம் வந்து வெளியேற்றுங்க. இதுல வந்து விட்டமின் சிங்க, மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு சத்து இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால சீத்தாப்பழம் வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. சோடியம் மிகவும் குறைவாவும் இருக்குங்க. இத வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு வந்து இத நல்லா இந்த பழங்கள வந்து அவங்க அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். அதுவும் 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அதிகமான தேவையான சத்துக்கள்லாம் வந்து இந்த சீத்தாப்பழத்துல இருக்குங்க. இத இது வந்து சுகர் பேஷண்ட் மட்டும் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா இதுல வந்து ஸ்வீட்னஸ் அதிகமா இருக்கறனால சுகர் பேஷண்ட் மட்டும் சாப்பிடக்கூடாது. இந்த டைம் என்னன்னு தெரியலங்க. ரொம்ப சின்ன பழமா இருக்கும்போதே கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால சரி பறிச்சிடலான்ட்டு 1, 2 அப்படி இருந்ததுங்க. நாங்க பறிச்சுட்டோம். ஆனா வந்து லாஸ்ட் இயர்லாம் நல்லா கொஞ்சம் பெருசா தாங்க வந்துச்சு. ஆனா இவ்ளோ பழம் வரல. பழம் வந்து அளவு கம்மியா வந்தது. சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்ததுங்க. இந்த டைம் மாறி வருதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.